பகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதலில் இந்தியர்கள் 26 பேர் பலியாகியுள்ளனர். டெல்லி பாகிஸ்தான் தூதரகத்திற்குள் கேக் கொண்டு செல்லப்பட்டதால் அதிர்ச்சி நிலவி வருகிறது. இந்தியர்கள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கொண்டாட கேக் கொண்டு செல்கிறார்களா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதால் நாடு முழுவதும் அதிர்ச்சியும் வேதனையும் நிலவி வருகிறது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை மூட மத்திய அரசு நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை ஊழியர் ஒருவர் பாகிஸ்தான் தூதரகத்திற்குள் கேக் கொண்டு சென்றதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் அரசினுடைய இந்தியாவிற்கான தூதரகத்திற்குள் இன்று காலை அந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய தூதரக அதிகாரி ஒருவர் கேக் கொண்டு செல்லக்கூடிய காணொலி வெளியாகி இருக்கின்றது. ஒட்டுமொத்த இந்தியாவும் காஷ்மீரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த சம்பவத்தால் அதிர்ச்சியில் உறைந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய அதிகாரி என்ன காரணத்தால் டெல்லியில் இருக்கக்கூடிய தங்களுடைய அந்த கட்டடத்திற்குள் கேக்கை எடுத்து சென்றார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அந்த தூதரகத்திற்கு முன்பாக இருந்த ஏராளமான செய்தியாளர்கள் பாகிஸ்தான் தூதரகம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான செய்தி சேகரிப்பதற்காக காத்திருந்தவர்கள் பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய அதிகாரி கேக்கை வாங்கி கொண்டு உள்ளே சென்ற பொழுது அவரிடம் என்ன காரணத்திற்காக கேக் வாங்கி செல்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்காமல் மௌனமாக அந்த கேக்கை உள்ளே கொண்டு சென்று அந்த கேக்கை வெட்டுவதற்கான அந்த பணியிலே ஈடுபடக்கூடிய விதமாக பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய அதிகாரி தங்களுடைய தூதரக கட்டடத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினமே இந்திய அரசு பாகிஸ்தான் நாட்டினுடைய தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதிலும் குறிப்பாக இந்தியாவிற்கான பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய தரைப்படை, வான்படை, கடற்படை என்று 3 படைப்பிரிவை சார்ந்த வீரர்களும் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் நாட்டினுடைய தூதரகத்தில், அதாவது இந்தியாவில் பாகிஸ்தான் அமைத்திருக்கக்கூடிய இந்த தூதரகத்திற்கு உள்ளாக அந்த தூதரகத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரி இந்த கேக்கை வாங்கி கொண்டு உள்ளே செல்வது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. பகல்காமில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தால் 26 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தான் தூதரகத்திற்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏன் கேக்கை வாங்கி கொண்டு செல்லுகின்றார்கள், கேக் வெட்டி கொண்டாடுவதற்காக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக இதை பார்க்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. பாகிஸ்தான் தூதரகத்தின் தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் இந்த கேக் கொண்டு செல்லப்பட்டதற்கான காரணமோ, அந்த அதிகாரி கேக்கை கொண்டு சென்றவர் செய்தியாளர்களின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் தொடர்ந்து உள்ளே செல்வதை மட்டுமே தன்னுடைய நோக்கமாக கொண்டு கட்டடத்திற்கு உள்ளே சென்றதற்கான காரணம் குறித்தோ இதுவரை பாகிஸ்தான் தூதரகத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இந்த தூதரக அதிகாரிகளை ஏற்கனவே இந்திய அரசு எச்சரித்திருக்கின்றது, உடனடியாக இங்கிருந்து வெளியேறி செல்ல வேண்டும். பாகிஸ்தான் நாட்டை பொறுத்தவரை அவர்கள் தூதரகம் வைத்திருப்பதால் எந்த பலனும் கிடையாது, தொடர்ந்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நேற்றைய தினமே வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் தூதரகத்திற்குள் கேக் கொண்டு செல்லப்பட்டது அந்த பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை கொண்டாடுவதற்கான ஒரு முன்னெடுப்பா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.